உங்க மனசுக்குள்ள பெரிய பெரிய கனவுகள் ஓடிக்கிட்டு இருக்கா? ஒரு பிரம்மாண்டமான வீடு, மனசுக்கு பிடிச்ச வேலை, இப்படி உங்களுக்கும் ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா? ஆனா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த ஆசைகள் எல்லாம் வெறும் கனவாவே போயிடுதான்னு சில சமயம் தோணுதா? நம்ம முயற்சியில தான் ஏதோ கோளாறு இருக்கும்னு கூட நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா காரணம் உங்க உழைப்புல மட்டும் இல்லாம உங்க பிறப்போட ரகசியத்தை வச்சிருக்கிற உங்க ஜாதகத்திலையும் இருக்கலாம். அப்போ உங்க கனவுகள் எல்லாமே வெறும் கற்பனை தானா? இல்ல பிரபஞ்சம் உங்களுக்காகவே எழுதி வச்ச ஒரு திட்டமா? உங்க ஜாதகத்துல மறைஞ்சிருக்கிற சில முக்கியமான அமைப்புகள் உங்க ஆசைகளை உண்மையாக்கும் சக்தியை கொண்டிருக்கலாம்னு ஜோதிட சாஸ்திரம் நம்புது. வணக்கம். இந்த வீடியோல உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற உதவக்கூடிய 3 முக்கிய கிரக அமைப்புகள் என்னென்னு நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு நீங்களே எப்படி சுலபமா பார்க்கலாம்? ஒருவேளை அப்படி இருந்தா அதோட முழு பயனையும் எப்படி அடையலாம்னு உங்களுக்கு வழிகாட்ட போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி தான். உங்க வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு வரைபடம் மாதிரி. அந்த வரைபடத்தை பயன்படுத்தி சரியான பாதையில விடாமுயற்சியோட நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்க சுயமுயற்சி தான் எப்பவுமே கடைசி வெற்றியை உங்களுக்கு தரும். சரி, வாங்க உங்க கனவுகளை நனவாக்க உதவக்கூடிய அந்த ஜோதிட ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். முக்கிய உள்ளடக்கம்: உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் 3 முக்கிய கிரக அமைப்புகள் நம்ம ஆசைகள் நிறைவேறுமா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுல. ஜாதகத்துல பல வீடுகளுக்கு பங்கு இருந்தாலும் 3 இடங்கள் ரொம்ப முக்கியம். அதை நாம வெற்றியின் 3 திறவுகோல்கள்னு கூட சொல்லலாம். அது என்னென்னு இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். பிரிவு 1. முதல் திறவுகோல் லாபஸ்தானம் என்னும் 11ஆம் வீடு. ஜோதிட சாஸ்திரத்துல லக்னத்திலிருந்து நாம எண்ணிட்டு வரும்போது 11ஆவதா வர்ற வீடுதான் லாபஸ்தானம். இதுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் வீடுன்னும் ஒரு பெயர் உண்டு. உங்க ஜாதக கட்டத்துல இல்லன்னு போட்டிருக்கிற இடத்திலிருந்து கடிகார சுற்றுல 11ஆவதா வர்ற வீடுதான் இது. நீங்க படுற கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்குமா? உங்க முயற்சிகள் லாபமாகுமா? உங்க மனசுல நினைக்கிற ஆசைகள் நிறைவேறுமான்னு சொல்ற மிக முக்கியமான இடம் இதுதான். இந்த வீட்டுல குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் மாதிரியான சுப கிரகங்கள் இருந்தா நீங்க நினைக்கிற காரியங்கள் பெரிய தடைகள் இல்லாம சுலபமா நடக்கும்னு ஒரு ஜோதிட நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பணம், பதவி, புகழ் எல்லாம் சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். இவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் கூட பிறந்த அண்ணன்கள் மூலமா கூட பெரிய உதவிகளும் லாபங்களும் கிடைக்க வாய்ப்புண்டாகும்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த 11ஆம் வீட்டுல சனி, செவ்வாய், ராகு, கேது மாதிரியான கிரகங்கள் இருந்தா உங்க ஆசைகள் நிறைவேறாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அது நிறைவேறதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதலா போராட வேண்டியிருக்கும். தாமதங்கள், தடைகள், கடின உழைப்புக்கு பிறகுதான் உங்க விருப்பங்கள் கைகூடும். குறிப்பா சனி பகவான் இங்க இருந்தா பொறுமையை கையாண்டா மட்டும் போதும். 30 வயசுக்கு மேல நீங்க நினைச்சு கூட பார்க்காத வெற்றிகளை அள்ளித் தருவார்னு நம்பப்படுது. இந்த வீட்டை வலிமைப்படுத்துவது எப்படி? உங்க ஜாதகத்துல 11ஆம் வீடு நல்லபடியா இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அதோட நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்த ஒரு எளிய பரிகாரம் சொல்லப்படுது. 11ஆம் வீடு தன லாபத்தை குறிக்கிறதால அது மகாலட்சுமியோட அருளோட சம்பந்தப்பட்டது. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தி சர்க்கரை கலந்த பால் அல்லது கற்கண்டை நைவேத்தியமா வச்சு மனமுருகி வேண்டிட்டு வாங்க. இப்படி செய்யும் போது உங்க ஆசைகளை ஈர்க்கிற பிரபஞ்ச ஆற்றல் அதிகரிக்கும் என்பது ஒரு வலுவான நம்பிக்கை. பிரிவு 2. இரண்டாவது திறவுகோல் லக்னாதிபதியின் வலிமை. ஒரு கப்பலுக்கு கேப்டன் எவ்வளவு முக்கியமோ, ஒரு படத்துக்கு டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துக்கு லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்துல இல்லன்னு போட்டிருக்கிற வீடுதான் லக்னம். அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகம் தான் உங்க லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி தான் உங்க ஆளுமை, தன்னம்பிக்கை, மன உறுதி, நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுற கிரகம். உங்க எண்ணங்கள் செயலாகவும் உங்க கனவுகள் நிஜமாகவும் மாறணும்னா இந்த லக்னாதிபதி ரொம்ப வலிமையா இருக்கணும்னு ஜோதிடம் சொல்லுது. லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண வீடுகளான 1, 4, 5, 7, 9, 10ஆம் இடங்கள்ல இருந்தா அது ஒரு சிறப்பான அமைப்பு. இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோட சமாளிச்சு ஜெயிப்பாங்கன்னு நம்பப்படுது. அவங்க எண்ணங்கள்ல ஒரு தெளிவும் செயல்கள்ல ஒரு தைரியமும் இருக்கும். அவங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. இதுக்கு மாறாக லக்னாதிபதி நீசம் பெற்று அல்லது 6, 8, 12ஆம் வீடுகள்ல மறைந்து பாவ கிரகங்களோட பார்வையையோ சேர்க்கையையோ பெற்றிருந்தா திறமை இருந்தும் ஒரு விதமான தயக்கம், தன்னம்பிக்கை குறைபாடு, ஒரு வேலையை பாதியிலேயே விட்டுடுற பழக்கம் வரலாம்னு ஜோதிட ரீதியா கருதப்படுகிறது. இதனால அவங்களால சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க முடியாம போகலாம். லக்னாதிபதியை வலிமைப்படுத்துவது எப்படி? உங்க லக்னாதிபதி பலவீனமா இருக்காருன்னு கவலைப்பட தேவையில்லை. அவரை வலிமைப்படுத்த ஒரு மிகச்சிறந்த வழி இருக்கு. முதல்ல உங்க லக்னாதிபதி எந்த கிரகம்னு தெரிஞ்சுக்கோங்க.
மேஷம், விருச்சிகம், செவ்வாய் ரிஷபம், துலாம், சுக்கிரன் மிதுனம், கன்னி, புதன் கடகம், சந்திரன் சிம்மம், சூரியன் தனுசு, மீனம், குரு மகரம், கும்பம், சனி. உங்க லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை தினமும் ஒரு 5 நிமிஷம் மனமுருகி வழிபடுறது உங்க மன ஆற்றலை பல மடங்கு பெருக்கும். உதாரணமா, உங்க லக்னாதிபதி குருனா தட்சிணாமூர்த்தியையும், சனினா ஆஞ்சநேயரையும், சுக்கிரனா மகாலட்சுமியையும் வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த வழிபாடு உங்க ஆழ் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி உங்க லட்சியத்தை நோக்கிய பயணத்துக்கு தேவையான மன உறுதியையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கும். பிரிவு 3, மூன்றாவது திறவுகோல். யோகங்கள் தரும் கிரகங்கள். ஜோதிடத்துல யோகம் என்ற வார்த்தைக்கு சேர்க்கைன்னு அர்த்தம். ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட வீடுகள்ல குறிப்பிட்ட மாதிரி சேரும்போது யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற சக்தி வாய்ந்தவைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமானது ராஜயோகம். ஒரு ஜாதகத்துல கேந்திர வீடுகள்னு சொல்ற ஒன்று, 4, 7, 10ஆம் வீட்டு அதிபதிகளும், திரிகோண வீடுகள்னு சொல்ற ஒன்று, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகளும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளும் போது, அதாவது ஒன்னா சேர்றது இல்ல ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிறது நடக்கும்போது ராஜயோகம் உருவாகுது. இந்த ராஜயோகம் ஒருத்தரோட ஜாதகத்துல வலிமையா அமைஞ்சிட்டா அவர் பிறந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. தன் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அரசனுக்கு சமமான வாழ்க்கை, அதாவது அதிகாரம், பதவி, புகழ், செல்வம் எல்லாத்தையும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது ஜோதிட நம்பிக்கை. பல பெரிய அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், உயர் அதிகாரிகள் ஜாதகங்கள்ல இந்த ராஜயோக அமைப்பை காண முடியுங்கிறது ஒரு கருத்து. யோகத்தின் பலனை முழுமையாக பெறுவது எப்படி? உங்க ஜாதகத்துல ராஜயோகம் அல்லது அது மாதிரி நல்ல யோகங்கள் இருக்கலாம். ஆனா அதோட பலன் எப்போ கிடைக்கும்? அந்த யோகத்தை கொடுக்கிற கிரகங்களோட தசா அல்லது புக்தி காலங்கள் நடக்கும்போதுதான் அந்த யோகம் முழுமையா வேலை செய்ய தொடங்கும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் யோகத்தை தருதுன்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களோட தசா புக்தி காலங்கள் வர்றப்போ நீங்க எடுக்கிற முயற்சிகள் இரட்டிப்பு பலனை தரும். அந்த காலகட்டத்துல சோம்பேறியா இருந்துடாம உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க முழு வேகத்தோட செயல்பட்டா வெற்றி உங்க பக்கம் இருக்கலாம். அதோட அந்த யோகம் தர்ற கிரகத்துக்குரிய கோயிலுக்கோ அல்லது தெய்வத்துக்கோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யறது அந்த யோகத்தோட பலனை முழுசா அடைய உதவும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 அமைப்புகள், அதாவது வலிமையான 11ஆம் வீடு, பலம் பொருந்திய லக்னாதிபதி மற்றும் ஜாதகத்தில் அமைய பெற்ற யோகங்கள், இதுதான் உங்க கனவுகளை நனவாக்க வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஜோதிட திறவுகோல்கள். உங்க ஜாதகம் ஒரு புதையல் இருக்கிற இடத்தை காட்டுற வரைபடம் மாதிரி. புதையல் எங்க இருக்குன்னு அது தெளிவா காட்டும். ஆனா அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு சரியான இடத்துக்கு போய் விடாமுயற்சியோட தோண்டி புதையலை எடுக்க வேண்டியது உங்க வேலை. உங்க ஜாதகத்தில் இருக்கிற பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க பாசிட்டிவ் எண்ணங்களையும் கடின உழைப்பையும் முதலீடா போட்டீங்கன்னா பிரபஞ்சம் உங்க அத்தனை கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற துணை நிற்கும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. உங்க நினைவுகள் நிச்சயம் மெய்யாகும். இந்த 3 சக்தி வாய்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒண்ணு உங்க ஜாதகத்துல இருக்கா? இல்ல இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மத்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், இந்த தகவல்கள் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.